ஹலோ எவ்ரிவன். நம்ம ஒரு 1 வீக் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. அப்படி என்ன டிஃப்ரெண்ட் வீடியோ அப்படின்னா, அவன் சிரிச்சு தான் பேசுவான், அதே சமயத்தில் அவன் கோபக்காரன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் அந்த அதே சமயத்தில் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, அதாவது அதே சமயத்தில் அவன் அழுவான், சிரிப்பான், அந்த மாதிரி அதே சமயத்தில் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு நிறைய சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதில் ஒரு 2 சென்டென்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கலாம். சிம்பிள் விஷயம். 2 விஷயத்த ஒரே டைமில் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அவன் சிரிப்பான், சிரிச்சு தான் பேசுவான், ஆனால் அவன் கோபக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா? அதே சமயத்தில் அவன் கோபக்காரன், அந்த மாதிரி சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் சிரிச்சு தான் பேசுவான், அதே சமயத்தில் அவன் கோபக்காரன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அதே சமயத்தில் அப்படிங்கிறத நம்ம அட் தி சேம் டைம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது என்ன சென்டென்ஸ்? அவன் சிரிச்சு தான் பேசுவான். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அவன் சிரிச்சு தான் பேசுவான். அவன் அப்படின்னா he always speak with a smile. அதாவது பேசும்போது சிரிச்சு தான் பேசுவான் எப்பவுமே. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். அட் தி சேம் டைம் he is a angry man. புரிஞ்சுதுங்களா? he always speaks with a smile. சிரிச்சு தான் பேசுவான். அட் தி சேம் டைம் he is a angry man. அடுத்த சென்டென்ஸ், the symptoms does not always appear at the same time. அதாவது ஒரே நேரத்தில் அதே சமயத்தில் சிம்டம்ஸ் எப்பவுமே ஒரே டைமில் வராது. இல்லை, இங்கிலீஷ் சென்டென்ஸ் இருக்குங்களா? இந்த சென்டென்ஸ் எப்படி தமிழில் சொல்லலாம்? அதே சமயத்தில் அறிகுறி ஒரே நேரத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு தமிழ் சென்டென்ஸ் வச்சு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பாருங்கள். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் வச்சு இதில் என்ன தமிழ் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே இங்கிலீஷ் ஈஸியாக வரும். அதே சமயத்தில் அறிகுறி ஒரே நேரத்தில் ஏற்படாது. The symptoms does not always appear at the same time. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தாங்க இங்கிலீஷ் படிக்கணும். உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, இது நல்லா இருக்குது, இந்த வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன். அப்போ தான் நிறைய கற்றுக்க தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அது எனக்கு அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு.